பாருங்கள் தாய்மார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யார்? அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். பாருங்கள், அபூ தல்ஹா அவர்களுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளை இருந்தது. அபூ தல்ஹா வீட்டிலிருந்து வெளியே போகிற நேரம் அந்த பிள்ளைக்கு கடுமையான நோய், வருத்தம். அவர் வீட்டில் இல்லாத நேரம் பிள்ளை மரணித்து விடுகிறது. தாய்மார்களே, இந்த வரலாற்று நிகழ்வை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். கணவன்மாருடைய உள்ளத்தை எப்படி வெல்ல வேண்டும், கணவன்மாருடைய உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும். அபூ தல்ஹா வீட்டிலே இல்லாத நேரம் பிள்ளை மரணித்து விடுகிறது. எங்கட புள்ள மௌத்தா போனா எப்படி இருக்கும்? ஏண்ட மனைவியும் தான், உங்களோட மனைவியும் தான். அடே, கணவன் எந்த நிலையில இருக்கிறாரோ, என்ன வேலை பண்ணி கொண்டிருக்கிறாரோ, என்ன பிரச்சனை, எதையும் யோசிக்க மாட்டாங்க. அடிக்கிற கோல் முதலாவது என்ன? தலை சுத்தி மாப்பிள கீழே விழுவார். அப்படித்தானே? உம்மு சுலைம் ரலியல்லாஹு வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம் சொன்னார்கள். குடும்பத்தவர்களை பார்த்து, பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் அபூ தல்ஹாவுக்கு சொல்லக்கூடாது. முஸ்லிம்ல வார செய்தி. அந்த பிள்ளையை அழகான முறையிலே கஃன் செய்தார்கள். அடுத்த ரூமிலே கொண்டு போய் வைத்தார்கள். கணவன் வீட்டுக்கு வருகிற நேரம் அழகாக உடுத்தி கொண்டார்கள். கணவனை ஏனைய நாட்களை விடவும் வித்தியாசமாக வரவேற்றார்கள். கணவன் வீட்டுல இருந்து போகல, பிள்ளைக்கு சோகம் இல்ல. வந்தா எதை கேட்பாரு? புள்ள எப்படிமா இருக்குதுன்னு தானே கேட்பாரு. பொய் சொல்ல முடியாது. ஏனைய நாட்களை விடவும் பிள்ளை அமைதியாக இருக்கிறது. ஏனைய நாட்களை விடவும். நேத்து நீங்க போக்கல மூச்சாவது எடுத்து கொண்டிருந்துச்சு, இன்னைக்கு அதுவும் இல்லை. அதைத்தான் மறைமுகமா சொல்றாங்க. ஏனைய நாட்களை விடவும் இவ்வளவும். அடுத்த ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்கிறது. இரவு ருசியான சாப்பாடு சமைத்து கொடுத்தார்கள். இரவு தூங்குகிற நேரம் அப்படியே ஹதீஸிலே வருகிறது, ஏனைய நாட்களை விடவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு படுக்கைக்கு போனார்கள். இரவையில் நிம்மதியான மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். யாரால முடியும்? யாரால முடியும்? பக்கத்து ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்குது. அன்றைய இரவு 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக ஈடுபடுகிறார்கள். காலையில எழும்பி கணவனை பார்த்து மனைவி கேட்டாங்க, கணவரே, உங்களுக்கு யாராவது ஒரு பொருளை இரவலாக தந்தால் திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கத்தானே வேணும். கணவர் சொன்னார். அல்லாஹு அக்பர். ஈமானிய தாய், அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொள்கிற தாய் சொன்னார்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை தந்தான், அதை நேற்றே எடுத்துக்கொண்டான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். கணவன் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கவலை, புள்ள மௌத்தா போய் இரவு இல்லற வாழ்க்கையில ஈடுபட வச்சுட்டாவே இந்த பெண்மணி. ஓடோடி போனாங்க நபிகளாருக்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா. நீங்கள் 2 பேரும் நேற்றிரவு நடத்திய அந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ கேட்டாங்க. பரக்கத்து செய்வானாக என்று துஆ கேட்டாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், அந்த அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகளை பார்த்தேன். 9 பேரும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக மதீனாவிலே வலம் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்றைக்கு பிள்ளை இழந்த இழப்பையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்த பெண்மணியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்று பாருங்கள். ஏன் இந்த வரலாற்று நிகழ்வு? ஏன் இந்த வரலாற்று நிகழ்வு? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய கணவன்மார் இது போன்ற பல பிரச்சனைகளோடும் பல சுமைகளோடும் வீட்டுக்கு வருவார்கள். எங்கட மனைவிமார் ஊர்ல இருப்பாங்க. தாய்மார்களே, இந்த வீடியோவை பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன்மாருடைய உள்ளத்துக்கு ஒத்தனம் கொடுக்கின்ற மனைவிமார்களாக இருங்கள். தலைவலியை தூரத்தில் இருந்து போக்குகின்ற மனைவிமார்களாக இருங்கள்.
ஊரிலே நடக்கின்ற பலாய்களை எல்லாம், குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம், பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் கணவனுடைய தலையிலே கொட்டி கொட்டி அவனை டென்ஷன் ஆக்கி விடாதீர்கள், அவனை குழப்பி விடாதீர்கள், அவனுடைய உள்ளத்தின் சுமையை கூட்டி விடாதீர்கள். அவன் ரூமுக்கு வந்து விட்டால் ஏதோ பொருளாதார நெருக்கடி, விருப்பத்தோடு ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் எடுக்கின்ற கோளிலே, தொலை தொடர்பு சாதனத்திலே அந்த ஆணுடைய உள்ளத்துக்கு ஒத்தனத்தை கொடுத்து, அந்த ஆணுடைய தலைவலியை போக்கி, அவனுடைய உடம்புக்கு மொபைல் போனில் இருந்து கொண்டு ஆழமான ஒரு ஒத்தனம் கொடுத்து அவனை நிம்மதியாக பயணிக்க வைக்க முடியுமாக இருந்தால், 2 வார்த்தை சிரித்து பேசி, 3 வார்த்தை கொஞ்சி பேசி, அவனுக்கு தூக்கம் செல்லும் வரையில் மொபைல் போனிலே தொடர்பை வைத்து அவனுடைய நிம்மதியை காக்க முடியுமாக இருந்தால், இப்படிப்பட்ட பெண்மணிகளைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே கணவன்மாரை புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்திலே அவன் ஒரு அங்கத்தவன், சமூக பணிகளை சுமப்பவன், குடும்பத்தின் பல பாரங்களை சுமப்பவன். தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு கணவன் மட்டும்தான், உங்களுக்கு அந்த கணவன் மாற பிள்ளைகள் மட்டும்தான். ஆனால் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவன் தாயை பார்க்கணும், அவன் தந்தைய பார்க்கணும், அவன் அக்கா தங்கச்ச பார்க்கணும், அவன் நானா தம்பிய பார்க்கணும். அவன் பள்ளி நிர்வாகியாக இருந்தால் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும், ஒரு பாடசாலை நிர்வாகத்திலே இருந்தால் அந்த சமூகத்தை பார்க்க வேண்டும், அவன் ஒரு கம்பெனிக்கு பொறுப்பாக இருந்தால் அவனுக்கு கீழால் வேலை செய்கின்ற பல பேரை பார்க்க வேண்டும். இவ்வளவையும் செய்து கொண்டுதான், பல சுமைகளை சுமந்து கொண்டுதான் அவன் உங்களோடு வாழ வேண்டி இருக்கிறது. ஆனா உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஏண்ட கணவர் எனக்கு. அன்பார்ந்தவர்களே, உங்களோட கணவர் உங்களுக்கு தான். ஆனால் கணவனை புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய சுமைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய சுமைகளை புரிந்து எப்பொழுதும் அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற, உள்ளத்தால் பாரத்தை குறைத்து வைக்கின்ற ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட மனைவிமாரைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நல்ல வார்த்தைகளின் மூலமும் நல்ல வரவேற்புகளின் மூலமும் அந்த கணவனை திருப்திப்படுத்த வேண்டும்.